அதிமுகவில் புதிய பொதுச் செயலாளர் செங்கோட்டையன், பரபரப்பில் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் அதிமுகவுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு காலத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்த நபர் கூட தற்போது எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார். என்ன காரணம்? அவருடைய பதவி சுயநலம்தான் காரணம் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப ஒரு காலத்திலே ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் அனைவருமே அதிமுகவிலே ஒன்றாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒவ்வொரு தேர்தலுக்குமே அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்துக் கொண்டே போனது. இப்ப இவர்கள் புறம் தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சாங்க. அன்றை வந்த தேர்தலிலிருந்து இன்று வரைக்குமே வாக்கு சதவீதம் என்பது ஒவ்வொரு தேர்தலுக்குமே அடி வாங்கி கொண்டே போகிறது. அடுத்து 2026 விஜய் உள்ளே வந்தால் கண்டிப்பாக இன்னும் வாக்கு சதவீதம் குறைய ஆரம்பித்து விடும் அப்படின்னே சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதே போல செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு இடத்திலே வரவேற்பு விழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படம் எதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படம் மட்டும் இருக்கிறது. அதை காரணம் காட்டி செங்கோட்டையன் வர மறுக்கிறார். அன்றைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்று வரைக்கும் ஓயல அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆவதற்கும் முதலமைச்சர் ஆவதற்கும் செங்கோட்டையனுடைய ஆதரவு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருந்தது. ஏன்னா செங்கோட்டையன் எடுத்திருந்தார், அவர் முதலமைச்சர் ஆயிருக்கலாம். அவர் முதலமைச்சர் ஆயிருந்தால் இந்நேரம் அவர் பொதுச் செயலாளர் மாறி இருக்கலாம். ஆனால் அவர் அதன் பதவி ஆசையே எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமிக்காண்டி வழிவிட்டு ஒதுங்கி நின்றார். ஆனால் இன்றைய தினம் நமது எடப்பாடி பழனிசாமியே செங்கோட்டையனை ஓரம் கட்டக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியுடைய புத்தி கூர்மை உடையவர். அது மட்டுமில்லாமல் அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் மதுரை முழுவதுமே ஒரு போஸ்டர் என்பது அடிச்சு விட்டுருக்காங்க. அந்த போஸ்டர்ல செங்கோட்டையன் தான் புதிய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒட்டப்பட்டிருப்பது பார்த்தீங்கன்னா அதிமுக மத்தியிலே, அதுவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த போஸ்டர்ல என்ன எழுதி ஒட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் KA செங்கோட்டையன் அவர்களுக்கு Y+ செக்யூரிட்டி பாதுகாப்பு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி போஸ்டர் என்பது மதுரை முழுவதுமே அடிச்சு விட்டுருக்கிறாங்க. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அவர்களுக்கு Y+ செக்யூரிட்டி பாதுகாப்பு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி தான் மதுரை முழுவதுமே போஸ்டர் அடிச்சு விட்டுருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கழக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் இங்கே இருக்கிறது. அந்த கழக பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக்குவதற்குரிய வேலைப்பாடுகள் புறம் பின்புறத்திலே நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதில் SP வேலுமணி, தங்கமணி போன்ற நபர்களுடைய புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.